நம்ம எல்லாருக்குமே ரிச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். பட் எப்படி? ஸோ இதுக்கான ஆன்சர் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி, மேக் மணி ஒர்க் ஃபார் யூ. ஸோ இதை நான் சொல்லல, கியோசாக்கி அப்படின்ற ஒரு செல்ஃப் மேட் ஆண்டர்ப்ரனர் சொல்லியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற ஒரு புக்கை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க, அதோட ஆத்தர். சரி, ஓகே, அது எப்படா பணத்தை எனக்காக ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் அந்த புக்கோட ஃபஸ்ட் லெசன்லேயே இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அவரோட லைஃப்பில் நடந்தது. ஸோ என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு 9 வயசு இருக்கப்போ அவரோட ரிச் டேட் இந்த மாதிரி அவர்கிட்ட சொன்னப்போ அவருக்கு ஒன்றுமே புரியல. பட் கூடிய சீக்கிரம் அவருக்கு ஒரு ஐடியா வருது. என்ன அப்படின்னா, 1956 ஒரு காமிக் புக்கோட ரேட்டு 10 பவுண்ட்ஸு. இவர்கிட்ட ஒரு 100 காமிக்ஸ் இருந்துச்சு. அதை இவர் வந்து ரீசேல் பண்ண முடியாது. பட் அதை வச்சு இவரோட ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்க ஒரு சின்ன இடத்துல வந்து ஒரு காமிக் புக் லைப்ரரி வந்து ஆரம்பிக்காது. அதோட என்ட்ரி ஃபீ வந்து 10 பவுண்ட்ஸு. ஸோ 10 பவுண்ட்ஸுக்கு ஒரு காமிக் வாங்குறதை விட 10 பவுண்ட்ஸுக்கு 2 மணி நேரத்தில் 2-3 காமிக்ஸ் வந்து படிச்சுட்டு போகிறது பெஸ்ட்டு விஷயமா அங்கே இருக்க சில்ட்ரன்ஸ்க்குலாம் தெரிஞ்சிருக்கு. ஸோ சின்ன பசங்க நிறைய பேர் இவங்களோட லைப்ரரிக்கு வராங்க. ஸோ இவங்களுக்கும் பணம் வருது. மாதத்துக்கு $8 கிட்ட சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ 9 வயசில் ஒரு சின்ன பையன் $8 சம்பாதிக்கிறது, அதுவும் 1956 ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த விஷயத்தை இவங்க பண்ணியிருக்காங்க. தட் வாஸ் த ஃபஸ்ட்டு பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு லைப்ரரி ஆரம்பிச்சு ப்ராஃபிட் பார்க்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. பட் இதிலேருந்து நம்மளால் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆல் யூ நீட் இஸ் யுவர் ஐடியா. ஸோ உங்களோட ஐடியா சின்னதோ பெருசோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்டயே சில பொருள் இருக்கும், அதை எந்த மாதிரி வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்றத யோசிங்க. அண்டு இதில் வந்து மணி ஒர்க்ஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, அவங்க ரெண்டும் ஃபிசிக்கலாக அங்கே அப்பியர் ஆக மாட்டாங்க. அவரோட ஃப்ரெண்டோட தங்கச்சியை வந்து ஒரு 10 பவுண்ட்ஸ் கொடுத்து, 10 பவுண்ட்ஸ் $1 கொடுத்து ஹையர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து வேலை அவங்களோட ட்ரஸ்டியை வச்சு இந்த லைப்ரரியை ரன் பண்ணி ப்ராஃபிட்டும் பார்த்துருப்பாங்க. கூடி சீக்கிரம் அதை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது பெரிய ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் கிடையாது. பட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9 வயசில் $8 1956 பெரிய விஷயம். அதுக்கு அவங்கக்கிட்ட வந்த ஒரே ஒரு விஷயம் ஐடியா தான். அந்த ஐடியாவை யோசிங்க. அதுதான் ரிச் டேட் புவர் டேடோட ஃபர்ஸ்ட் லெசன். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.